ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் புதுச்சேரி பிரான்ச்சில் அந்த லொக்கேஷனில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வேக்கன்சி வந்து 74 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சினா, சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவர், எம்டிஎஸ் இது போன்ற ஜாப் வந்து அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து எத்தனை போஸ்ட்டு அப்படின்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 6 போஸ்ட்டு, ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் 9 போஸ்ட்டு, டிரான்ஸ்லேட் 2 போஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு 23 போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு 13 போஸ்ட்டு, டிரைவர் 1 போஸ்ட்டு, எம்டிஎஸ் அது 20 போஸ்ட்டு. இந்த ஜாபுக்கு தான் வந்து இப்போ வந்து ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து சீனியர் கிரேடுக்கு வந்து 35,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு 25,000 சம்பளம், டிரான்ஸ்லேட்டருக்கு 25,000 சம்பளம், ஜூனியர் கிளர்க்குக்கு 19,000 சம்பளம், டைப்பிஸ்ட்டுக்கு 19,000 சம்பளம், டிரைவருக்கு 19,000 சம்பளம், எம்டிஎஸ்க்கு 18,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து டிடி எடுக்கணும். டிடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி ஓபிசி, எம்பிசி, இடபிள்யூஎஸ், பிசிஎம், இபிசி அப்ளிகண்ட்டாக இருந்தால் 500 ரூபா டிடி எடுத்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி மற்றவங்க எஸ்சி, எஸ்டி அந்த கம்யூனிட்டிக்கு வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 24/3/2024. அப்ளை பண்ணுறது க்ளோஸ் வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் என்ன அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ரைட்டிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வந்து இதில் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து வாய்ப்பு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. இதிலே டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும், டைப்பிஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும், டிரைவருக்கு என்ன படிச்சிருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். எக்ஸாமின் ஃபீஸு இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. 750 ரூபா. இந்த பெரிய போஸ்ட்டுக்கு, நார்மல் போஸ்ட்டுக்கு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி இதிலே போட்டிருக்காங்க. என்னென்ன இதுக்கு படிச்சிருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதிலே இருக்குது. ஒவ்வொரு ஜாபுக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும். சில ஜாபுக்கு 12th படிச்சிருந்தா போதும், சில ஜாபுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன தகவல் இதில் வேணும்னாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகவல் பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷனும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கோர்ட்டில், அதாவது மெட்ராஸ் கோர்ட்டோட துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி கோர்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் 24/3/2024 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம இதிலே கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனு. அப்போ நேமு, நேட்டிவிட்டி, எந்த பிளேஸு, அப்பா பேர், என்ன அட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நார்மல் டீட்டெயில்ஸ் தான் கேட்குது. என்ன கம்யூனிட்டி, டிசபிலிட்டி அந்த மாதிரினா என்ன, எக்ஸ் சர்வீஸ் மேனா, என்னென்ன டீட்டெயில்ஸு, என்ன படிப்பு, எங்கே படிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸு, டைப்ரைட்டிங் சம்மந்தமாக என்னென்ன தெரியும், லாங்குவேஜ் என்னென்ன தெரியும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவர் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸு அந்த ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ படித்த சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, மாற்றுத்திறனாளி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இது போன்ற தகவல் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நண்பர்களே, இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா நம்ம இந்த சேனல்லே கமெண்டில் தெரிவிங்க. நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.